இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவளை சட்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். தூதுவளை வந்து நுரையீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு உதவுது. இந்த தூதுவளை இலையாக இருக்கட்டும், தண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முள்ளாக இருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இலையை மட்டும் நம்ம சட்னிக்கு எடுத்துக்கலாம். அதை எப்படி வந்து பிரித்து எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இலையோட 2 சைடையும் அப்படியே பிடிச்சிட்டு இழுத்தோன்னாக்க அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு அது முள்ளோட வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி இலைகளை பிச்சு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உலர்த்திட்டு அப்புறம் நம்ம சட்னிக்கு வந்து பயன்படுத்தலாம். டெய்லி வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு சட்னியாவோ இல்லை ரசமாவோ துவையலாவோ எடுத்துக்கும் போது நமக்கு இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதாவது சளி, இருமல், ஆஸ்மா, மூச்சு திணறல், அப்புறம் அந்த தொண்டை கரகரப்பு கூட சரி செய்யக்கூடிய குணம் இருக்குது இந்த தூதுவளைக்கு. இந்த தண்டெல்லாம் வந்துட்டு உரலில் வச்சு நச்சிட்டு அதோட சாறு எடுத்து நம்ம ரசமாக வந்து செஞ்சு சாப்பிடலாம். அந்த முள்ளிலேருந்து பிரித்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் அதோட ஸ்டெம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம தட்டி ரசம் வைக்கலாம். அதோட கொஞ்சம் சுண்டைக்காய், பெரண்டை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கலாம். சுண்டைக்காயும் பார்த்திங்கனாக்கா அதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகை அந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது. பெரண்டையில் கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக இருக்குது. இது எல்லாமே வதக்கி நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். அதோட சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் அதை வறுத்து விடணும். அதோட கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சுண்டைக்காய் சொன்னோம் இல்லையா, சுண்டைக்காய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது பால் சுரப்பை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். அதே மாதிரி குடல் புழுக்களை வந்து அழிக்கிறதுக்கு இது வந்து சுண்டைக்காய் நல்ல ஒரு ஃபுட்டு. அதே மாதிரி செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களையும் வந்து ஆற்றக்கூடியது. எல்லா மருத்துவ குணங்களுமே இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பெரண்டை, அப்புறம் வந்து தூதுவளை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே வரமிளகா 4 சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு அதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அதோடய வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக சட்னிக்கு வதக்கிற மாதிரியே வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த சட்னியில் நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி தான். இதை நம்ம காலையில் டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். மதியம் வந்து லஞ்சுக்கு துவையலாகவும் தொட்டுக்கலாம், இல்லை சாதத்தில் போட்டும் பிரட்டியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து புளி சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி சேர்த்தோன்னா. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி நம்ம துவையலாக சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோன்னாக்க அது சட்னியாக நம்ம தாளித்து சாப்பிட்லாம். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.